தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருமாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீ புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல்லாயிரம் ஆண்டுகளாக எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் பின்னோக்கி பார்ப்போமானால் நமக்கு வழிகாட்டிய மார்க்கங்கள் அளவில் இடம்தான். மார்க்கம் என்றால் வழி. அந்த மார்க்கத்தின் வழியாகத்தான் நாம் எல்லோருமே செல்ல முடியும். வழி இல்லாமல் எங்கும் செல்ல முடியாது. எங்கு செல்ல வேண்டுமானாலும் ஒரு வழி வேண்டும். அந்த வழியின் வழியாகத்தான் நாம் செல்ல முடியும். எந்த ஊருக்கு போனாலும் சரி, நீ எங்கே போனாலும் சரி. அதேபோல் வாழ்க்கைக்கு ஒரு மார்க்கம் வேண்டும். அந்த மார்க்கம்தான் உலகத்தில் நிறைய மார்க்கங்கள் தோன்றியது. இஸ்லாம் மார்க்கம், கிறிஸ்துவ மார்க்கம், சைவ வைணவ மார்க்கம், ஜெயின மார்க்கம், இப்படி பல மார்க்கங்கள் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிறது. அவர்களெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதலின் பேரில் தான் நாம் எல்லாம் இப்பொழுது பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக புதிதாக எதுவும் தெரியாது. மற்றவங்க எதுவும் சொல்லலாம், நமக்கு என்ன தெரியும்? இப்போ அன்பே சிவம் என்று திருமூலர் சொன்னதுனால நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம யாரும் சொல்லலைன்னா நமக்கு எப்படி தெரியும்? அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே யாரோ ஒருவர் சொல்லியதை பின்பற்றித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கென்று ஒரு சுய அறிவோ சிந்தனையோ கிடையாது. அது படிக்கிறதா இருந்தாலும், கடவுள் வழிபாட்டு முறையாக இருந்தாலும், இல்லற வாழ்வியலாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், இல்லை நம்ம சொத்து பத்து சேர்ப்பதாக இருந்தாலும், முன்னாடி இருந்தவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறையை பின்பற்றித்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதனால் அடைந்த நமக்கு லாபம் என்ன? அதை தான் நம்ம சிந்திக்கிறோம். ஏன்னா இதுவரையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதில் அடைந்த லாபம் என்ன என்று பார்த்தால் இறுதியிலே நமக்கு கிடைக்கக்கூடியது மரணம்தான்.
மரணம் இல்லாமல் யாராவது வாழ முடியுதா? அப்போ உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மரணத்திற்கு செல்லக்கூடிய வழியைத்தான் காட்டியிருக்கிறீர்கள் தவிர இந்த மார்க்கங்கள் எல்லாம் மரணத்தை வெல்லக்கூடிய மார்க்கம் ஏதாவது இருக்கிறதா என்றால் இல்லை. வந்தவர்கள் எல்லாமே சென்று விட்டார்கள், யாருமே இல்லை. இப்போ எங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஐயா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், சித்தர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானால் 3 வகையான சித்தர்கள்: கர்ம சித்தர், யோக சித்தர், ஞான சித்தர். இதுபோல நம்மளுடைய வாழ்க்கையிலே முன்னாடி இருந்த சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ஆன்மீக சிந்தனையாளர்கள், ஆன்மீகத்திற்கு வழிகாட்டிய பெரியோர்களெல்லாம் நமக்கு பல வழிகளை காட்டி அந்த வழிகளினால் கிடைக்க முடியாத ஒரு லாபத்தை வள்ளல் பெருமான் வந்து தான் நமக்கு சொல்கிறார். அதனால தான் இதற்கு புதிய மார்க்கம்னு பேர். இதுவரையில் இருந்த மார்க்கங்களெல்லாம் ஒரு தனி, வள்ளலார் காட்டிய மார்க்கம் என்பது ஒரு புதிய மார்க்கம். இது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. வள்ளலார் அதான் சொல்லுவார், இந்த உலகத்தை திருத்துவதற்காகத்தான் இறைவன் என்னை அனுப்பினார். வள்ளலார் நம்மளை மாதிரி சாதாரணமாக பிறந்து வந்து வாழ்ந்துட்டு போனவர் அல்ல. வள்ளல் பெருமான் இறைவனால் வருவிக்க உற்றவர் இல்லையா? நீங்கள்லாம் படித்தது தானே. என்ன சொல்கிறார் வள்ளலார்? அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும்னு போட்டார். இந்தியா மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, த வேர்ல்டு, உலகத்தில் உள்ள அத்தனையும் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திடனர். இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனே. புரிஞ்சுக்கணும். நம்ம வள்ளலார் எதற்காக வந்தார்? இந்த உலக மக்கள் ஜாதி, சமய, மதம், இனம் என்ற வேறுபாட்டினால் மனித நேயம் இல்லாமல், ஆன்ம நேயம் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, உன்னுடைய மதம் என்னுடைய மதம், உன்னுடைய குலம் வேறு என்னுடைய குலம் வேறு, இப்படி இந்த சமய மதங்கள் மனித நேயத்தை, ஆன்ம நேயத்தை பிரித்து வைத்து விட்டது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொருக்கும் ஒரு குரூப், அரசியல் குரூப் மாதிரி ஆயிடுச்சு ஆன்மீகம். இன்னைக்கு அரசியல் கூட எவ்வளோ பரவாயில்ல. வைணவர் இருக்கிறாங்க, சைவர் இருக்காங்க. சைவர் வீட்டுக்கு வைணவர் போக மாட்டாங்க, வைணவர் வீட்டுக்கு சைவர் போக மாட்டாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஒரு மார்க்கத்தை அமைச்சு கொடுத்துட்டு நம்மளை ஆட வச்சுட்டாங்க, நம்ம ஆடிட்டு இருக்கிறோம். மதங்கள் அப்படித்தான். அதான் வள்ளலார் மிக தெளிவாக சொல்லுவார்கள், மனிதர்களே, இந்த உலகம் எப்படி இருந்தது தெரியுமா, இருக்கிறது தெரியுமா? பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம், பேய்பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது, உயிர்கள் பலபேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர். இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேளை புரிக என்றிட்டனன். மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே. வள்ளலாருக்கு என்ன ஆர்டர் போடுறார் ஆண்டவர்? இந்த உலகமானது ஜாதியினாலையும், மதத்தினாலையும், சமயத்தினாலையும் சாதாரணமாக அழியவில்லை, போருற்று அழிந்து வீண் போயினர். சண்டை போட்டு அழிஞ்சிருக்கானுங்க. எதுக்கு? ஜாதி, மத, சமயத்துக்கு. இப்போ வரப்பு சண்டை வரும், பொருள் சண்டை வரும், குடும்ப சண்டை வரும். ஆனால் இந்த மக்களை அழித்தது எந்த வகையில் என்றால், ஜாதி, சமயம், மதம் என்ற தெய்வத்தின் பிடியில் அகப்பட்டு போரிட்டு அழிந்து போயிருந்தனர். ஏன்னா தெய்வத்தை வச்சுதான் இன்னைக்கு எல்லாருமே அழிஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சாதாரணமாக யாரும் நம்ம அழியல, தெய்வத்தினுடைய அடிப்படையில் தான் நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம்.
நமக்கு தெய்வம் எது என்று தெரியாது. ஏதோ அந்த பிள்ளையார் கோயில் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்துங்க வேலை செய்கிறீங்க. முருகன் கோயில் கட்டி வச்சுருக்காங்க, அதை வச்சு நீங்கள் பின்னாடி போயிட்டு என்னோட பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எதற்காக கட்டி வைத்தார்கள்? அதனுடைய தத்துவம் என்ன? அதனுடைய உண்மை என்ன? ஏதாவது தெரிஞ்சு செய்கிறோமா? யாருமே தெரிஞ்சு செய்யல. நம்முடைய பின்புலம் என்னவாக இருக்கிறது? நம்மை அடக்கி ஆளக்கூடிய, அறிவை மழுங்கக்கூடிய மார்க்கம் எது என்றால் ஆன்மீக மார்க்கம் தான். ஏனென்றால் உண்மைக்கு புறம்பான கடவுள்களை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் முன்னோடிகள். இதைத்தான் வள்ளலார் தெளிவாக சொன்னார். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலைபல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் வீண்கடிக்கின்றார். எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வீர், எனைப்பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே. இறைவா, எனக்கு காட்டி அந்த உண்மையை, உன்னுடைய சுய ரூபத்தை இந்த உலக மக்களுக்கெல்லாம் காட்ட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்கள், அறிவு தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். அவருடைய அறிவை முன்னாடி இருந்தவர்கள் மழுங்க வைத்து விட்டார்கள். ஏனென்றால் பல தெய்வங்கள் இந்த நாட்டிலே பல தெய்வங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டா? சிந்திக்க வேண்டும். உடம்பிற்கு ஒரு உயிர் என்றால் நம்புவீர்களா? 3 உயிர் 4 உயிர்னா நம்ப முடியுமா உங்களால? உடம்புக்கு எத்தனை உயிர் இருக்கு? உங்க உடம்புல 4 உயிர் இருக்குன்னா சார், என் உடம்புல 5 உயிர் இருக்குன்னா யாராவது நம்புவீங்களா? அதே போல் இந்த உலகத்தை படைத்தவன் ஒருவன் தான். இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பவன் ஒருவன் தான். அந்த ஒருவன் யார் என்பது எந்த சமய மதவாதிகளுக்கும் தெரியவில்லை. கண்டதெல்லாம் தெய்வங்கள் என்று படைத்து விட்டார்கள். அதனுடைய பின்னாடி நாம் சென்று கொண்டு இன்றும் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தெய்வத்தை பின்பற்றுபவர்களுக்கும் ஒவ்வொரு வேஷம். பாரு, அண்ணன் காவி போட்டிருக்காரு, இன்னொருத்தர் பச்சை போடுவார், இன்னொருத்தர் நீளத்தை போடுவார், இன்னொருத்தர் கருப்பை போடுவார், இன்னொருத்தர் கழுத்தில் உத்ராட்சி கொட்டை போட்டுக்குவார், இன்னொருத்தர் பூநூலை போட்டுக்குவார், இன்னொருத்தர் நாமத்தை போட்டுக்குவார், இன்னொருத்தர் விபூதி அடிச்சுக்குவார், இன்னொருத்தர் குங்குமத்தை அடிச்சுக்குவார். கடவுளுக்கு இத்தனை சின்னங்கள் தேவையா? கடவுள் இத்தனை சின்னங்களை உருவாக்கினாரா? சிந்திக்க வேண்டாமா? ஏன் நம்மளுடைய அறிவு விளக்கம் இல்லாமல் இருக்கிறது என்றால், இறைவனுடைய உண்மை சொரூப ரூப சுபாவங்களை எடுத்து சொல்வதற்கு இந்த உலகத்தில் எந்த ஞானிகளும் வரவில்லை. ஆனால் தான் இறைவன் வள்ளலாரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த உலக மக்களை நீ முதலில் திருத்த வேண்டியது கடவுள் ஒருவரே என்ற உண்மை தெரிய வேண்டும். கடவுளுடைய ஒருவர் என்ற உண்மை தெரியாதிருக்கின்ற வரையில் நாம் எல்லாம் மூடர்கள் தான். அந்த ஒருவர் யார் என்பதை தேடினார் தேடிக்கொண்டே இருந்தால் வள்ளலார். நம்மை போல் ஆரம்பத்திலே எல்லா தெய்வங்களையும் பாடினார். அவர் பாடாத தெய்வங்கள் இல்லை, அவர் வணங்காத ஆலயங்கள் இல்லை. அவர் தேடுகின்ற பொழுது இறுதியிலே பார்க்கின்றார், இது எல்லாம் பொய்யாக இருக்கிறது, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வள்ளலார் இறைவனிடத்திலே சொல்லுகிறார். அப்போ இறைவன் பார்க்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? நீ யார் என்ற உண்மை எனக்கு தெரிய வேண்டும். இந்த உலகத்தை படைத்தவன் யார் என்பதை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இதுவரையில் யாரும் சொல்லவும் இல்லை, காட்டவும் இல்லை. காட்டியதையெல்லாம் சொல்லியதெல்லாம் பொய் என்று உணர்ந்தேன். நீ காட்ட வேண்டும். நீ உண்மை தெய்வம் இருக்கிறாய் என்றால் என்னுடைய ஆன்மாவை திறந்து உன்னுடைய உருவத்தை காட்டு என்று கேட்டார் வள்ளலார். அப்பொழுதுதான் இறைவன் அங்கே உதயமாகிறார். நீ என்னை அறிய வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? சாதாரணமாக என்னுடைய காட்சியை உன்னால் காண முடியுமா? முடியாது. அப்போ உன்னிடத்தில் எது தேவை? இறைவனை காண்பதற்கு எது தேவை? அன்பு, தயவு, கருணை தேவை.
எங்கே அன்பு, தயவு, கருணை இல்லையோ அங்கே இறைவனை நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் இறைவன் கருணை வடிவமானவன். இறைவன் எந்த தன்மையில் இருக்கிறானோ அந்த தன்மையாக நீங்கள் மாறினால்தான் இறைவனை பார்க்க முடியும். அப்போ பார்க்கின்றவர் தேடுகின்ற பொழுதுதான் வள்ளல் பெருமானிடத்திலே இறைவன் சொல்லுகிறார், மகனே, இந்த உலகத்தில் உண்மையான இறைவனை காண்பதற்குண்டான தகுதியும் ஒழுக்கமும் உன்னிடத்திலே இருக்கிறது. உனக்கு நான் என்னுடைய உருவத்தை காட்டுகிறேன். ஆனால் இந்த உலகத்தில் நீ செய்ய வேண்டிய பணி ஒன்று இருக்கிறது. என்ன? ஏனென்றால் வள்ளலார் பாப்பா சொல்லிச்சு இல்லையா, வள்ளலார் இந்த மண் உயரத்தில், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரை எல்லாம் சிறு வயதிலிருந்தே நேசித்தார். சாதாரணமான விஷயம் அல்ல. நாம் படித்துட்டு நேசிக்கிறோம். வள்ளல் பெருமான் படிக்காமல் நேசித்தார். எந்த பள்ளிக்கும் செல்லவில்லை, எந்த ஆசிரியரும் கிடையாது அவருக்கு. இளமையிலிருந்தே அவருடைய ஆன்மா திறக்கப்பட்டது, அதிலே அருள் நிரப்பப்பட்டது. பாடுகிறார், பாடிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுதுதான் சொல்லுவார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோதம் நேருறக் கண்டுலம் துடித்தேன், ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன். ஏன் வாடிய பயிரை கண்டார் பாப்பா எடுத்ததில் அந்த சப்ஜெக்டை? ஏன் வாடிய பயிரை கண்டு வாடுறதுக்கு இவருக்கு என்ன அவசியம் இருக்கு? எல்லா பயிரும் வாடிக்கிட்டு இருக்கு. வாடிக்கிட்டு இருக்கிற பயிரை பார்த்து இவர் வாட வேண்டிய அவசியம் என்ன? இவர் தண்ணி ஊற்றுற முடியுமா? இவர் மழை வர வச்சிட முடியுமா? அதனுடைய உள்ளர்த்தம் என்னவென்றால் வள்ளலார் புரிந்து கொள்கிறார். இந்த உலகத்திலே எல்லா உயிர்களையும் படைத்தவன் இறைவன். இறைவன் படைத்த உயிர்கள் துன்பப்படுகின்றது. துன்பப்படுகின்ற பொழுது இந்த துன்பத்தை நீக்குவது ஒரு சட்டம் இருக்கு. அதுக்கு நீதின்னு பேர். இறைவனுடைய சட்டத்தால் அது நியதின்னு பேர். அப்போ இறைவனால் நியதி ஆகாரம் இந்த பயிர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுக்கு பேரு நியதி ஆகாரம். நியதி ஆகாரம் என்றால் எது என்றால் மழை. மழை இல்லை என்றால் பயிர் வாடுமா வாடாதா? அப்போ இறைவன் தன்னுடைய சட்டத்தை பிரேக் பண்ணி இந்த பயிர்கள் வாடுவதற்கு காலம் தாழ்த்துகிறார். காலம் தாழ்த்துகிற அந்த குற்றத்தை இறைவன் மேல் சுமத்துகிறார் வள்ளலார். சாதாரண மனிதர்களுக்கு பசி எடுத்தால் உணவு அடித்திடலாம். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் எல்லாம் பயிர் தானே, அதுக்கு எப்படி உணவு போட முடியும்? மழை வந்தால்தான் உணவு கிடைக்கும். அப்போ இறைவன் மேலே அந்த பழியை சொல்லுகிறார் வள்ளலார். நீ இறைவன் என்பவன் நியதி ஆகாரத்தை உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவன், ஆற்றல் படைத்தவன். உன்னுடைய சக்தி ஆற்றல் இருந்த அந்த பயிர்கள் வாடுகின்றது. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாய்? என்னால் தாங்க முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய ஆன்மாவும் அந்த பயிரினுடைய ஆன்மாவும் ஒன்று என்று நான் நினைத்தேன். உண்மையாக தெரிந்தது. பயிர் வேறையாக இருந்தால் என்னுடைய மனது வேறையாக இருக்கும். அந்த பயிருள் இருக்கக்கூடிய ஆன்மாவும் என்னுள் இருக்கக்கூடிய ஆன்மாவும் நீ படைத்தது. ஆதலால் என்னுடைய சகோதரன் என்ற அந்த பயிரானது வாடுகிறது. ஆண்மநேய ஒருமைப்பாடுன்றத உலகத்துக்கு முதல் சொன்னவர் வள்ளலார் தான். தேசிய ஒருமைப்பாடு, சமய ஒருமைப்பாடு, மத ஒருமைப்பாடு, அரசியல் ஒருமைப்பாடு, உலக ஒருமைப்பாடு, எத்தனையோ ஒருமைப்பாடுகள் இருக்கிறது. ஜாதி ஒருமைப்பாடு, மத ஒருமைப்பாடு எல்லாமே இருக்கு. ஆனால் ஆண்மநேய ஒருமைப்பாடு என்ற ஒரு வார்த்தையை உலகத்தில் முதலாக சொன்னவர் வள்ளலார். அதுதான் ஆன்ம நேயம். ஆன்ம நேயம் இல்லை என்றால் கடவுளை காணவே முடியாது. அப்ப ஆன்ம நேயம் என்பது எப்படி தோன்றும்? அன்பே சிவம் அப்படின்னு சொல்றோம். அன்பு எப்படி சிவனாகும்?
சார் அன்பே சிவம் எல்லா கோயில்லையுமே இருக்கும். அன்பு எப்படி சிவனாகும்? வள்ளலார் எங்கேயாவது அன்பே சிவன் சொல்லியிருக்காரா? சமய மதங்களில் சொல்லியிருக்கு. வள்ளலாருடைய அருட்பாவில் அன்பே சிவம் என்ற வார்த்தை எங்கேயும் கிடையாது. ஆனால் அன்பு வேண்டும்னார். அன்பு இருந்தால்தான் நீ இறைவனை காண முடியும். இறைவன் வேறு, அன்பு வேறு. அப்போ அன்பு நீ எங்க காட்டணும்? இறைவன்கிட்ட காட்டணும்னாரு. அன்பை நீங்க மனிதர்கள்கிட்ட காட்ட முடியாது. அன்பு என்பது அது ஒரு தனி ட்ராக்கு. வள்ளல் பெருமான் திருவருட்பாவில் என்ன சொல்றாரு? அன்பை இறைவனிடம் காட்ட வேண்டும்னாரு. அன்பு என்றால் காதல்னு பேரு. அன்புக்கு தமிழில் சரியான அர்த்தம் என்ன? காதல். அப்போ நீ யாருகிட்ட காதல் கொள்ளணும்னா இறைவன்கிட்ட காதல் கொள்ளணும். ஆனால் உயிர்கிட்ட போய் நீங்கள் அன்பு செலுத்தினா அது வேலையாகாது. அன்பு நீங்கள் எப்படி செலுத்த முடியும்? அன்பு அங்கே பிரியப்படுது. மனைவிக்கிட்ட அன்பு செலுத்துறது வேற, பிள்ளைகிட்ட அன்பு செலுத்துறது வேற, நண்பர்கிட்ட அன்பு செலுத்துறது வேற, உற்றார் உறவிட்ட அன்பு செலுத்துறது வேற, மிருகங்கிட்ட அன்பு செலுத்துறது எல்லாம் சமமாக இருக்காது. அன்பு அங்கே அன்பு என்பது மனைவிகிட்ட செய்கிற அன்பு மகளுக்கு செய்ய முடியாது, மகள்கிட்ட செய்கிற அன்பு மருமகன்கிட்ட செய்ய முடியாது. இப்படி அன்பு அந்த உறவுத்தன்மைக்கு தகுந்த மாதிரி பிரியுது. அதனால தான் வள்ளலார் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையனர். அன்பென்ற பிடிக்குள் எதுவும் அகப்படுமா? மலை அகப்படும். அப்போ அன்பு மலைன்னு ஒன்றும் சொல்லிட முடியுமா? அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்குட்படுபரம் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே. அப்படியே சொல்லிட்டே போவார். அப்போ இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? நீ அன்பு எப்பொழுது பெற முடியும் என்றால் ஜீவர்களிடத்தில் இரக்கமும் தயவும் எப்பொழுது கொள்ளுகின்றாயோ அப்பொழுது அன்பு அங்க வரும். அறிவு விளக்கம் ஏற்படுனார். அங்க ஜீவரிடத்தில் இரக்கமும் தயவும் இருக்கின்ற இடத்தில் அன்பும் அறிவும் தானாக விளங்குனார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் படிச்சிருக்கீங்களா? அன்பு எப்போ விளங்குகிறது? தன்னுடைய சக உரிமை உள்ள உயிர்களுக்கு நீங்கள் ஜீவ தயவு செய்கின்ற பொழுது, உயிர் இரக்கம் செய்கின்ற பொழுது அங்கே என்ன தோன்றுது உங்க ஆன்மாவில் என்றால் அன்பும் அறிவும் அப்பொழுதுதான் தோன்றும். அன்பு பேசனா வராது, பேச்சால் வருவதல்ல அன்பு. புரியுதுங்களா? அப்போ அதனாலதான் வள்ளலார் வழிபாட்டுக்கு என்ன சொன்னாரு? மணியாற்றதான் வழிபாடுன்னாரு, அபிஷேக ஆராதனை பண்றதா வழிபாடுன்னு சொன்னாரு, அங்க பிரதட்சணை செய்யறதா வழிபாடுன்னு சொன்னாரு. என்ன வழிபாடுன்னு சொன்னார் வள்ளலார்? ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு, உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு. நீ எப்பொழுது மற்ற உயிர்களுக்கு உதவி செய்கிறாயோ அது வழிபாடு முடிஞ்சு போச்சுங்க. எப்பொழுது மற்ற உயிர்களுக்கு தயவு காட்டுகிறாயோ அந்த வழிபாடு முடிஞ்சிருச்சு. நீங்க 24 மணி நேரம் கோயிலில் உட்காந்துக்கிட்டு மந்திரம் ஓதிக்கிட்டு இருந்தாக்கா உங்களுக்கு அன்பும் அறிவும் விளங்குமானா? விளங்கவே விளங்காது. அறிவு எப்பொழுது விளங்கும்? அன்பு எப்பொழுது விளங்கும்? அறிவும் அன்பும் விளங்குகின்ற பொழுதுதான் முழுமை பெறுகின்ற பொழுது அருள் விளங்கும். அது லாஸ்ட் ஸ்டேஜ். அருள் அருள்னு சொல்ற அருள் எங்கே இருக்கிறது? அருளுடைய தன்மை என்ன? அருள் எங்கே இறைவன் வைத்திருக்கிறார்? இறைவனிடம் தேட வேண்டியதல்ல அருள். உங்களுடைய ஆன்மாவை அனுப்புகின்ற பொழுதே உங்க ஆன்மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுதான் அனுப்புறார் ஆண்டவர் அருளை. அது இப்ப எப்படி இருக்கு? லாக் பண்ணிருக்கு. அது என்ன பண்ணதுக்கு? லாக். அதுல ஒரு பூட்டும் ஒரு கதவும் இருக்கிறது. ஆன்மாவில் இருக்கக்கூடிய அருளை மறைத்து கொண்டிருப்பது ஒரு பூட்டும்
ஒரு கதவும். அப்ப அதை திறப்பதற்கு என்ன வேணும்? சாவி வேணும். உங்களுடைய ஆன்மா 7 திரைகளாக மறைக்கப்பட்டிருக்கிறது. 7 திரைகளுக்கு உள்ளே ஆன்மா இருக்கிறது. ஆன்மாவில் நிறைந்து இருக்கிறது அருள். அந்த அருளை எடுப்பதற்கு முடியாமல் தான் இன்று மனித இனம் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவர் கூட அருளை எடுக்கவில்லை பூரணமாக. சில சித்தர் பெருமக்கள் எடுத்திருக்கிறார்கள். அவர் ஜீவ சமாதியோடு நின்று விட்டார்கள். ஜீவனை பாதுகாத்தார்கள். சித்து விளையாட்டுகளை செய்து பார்த்தார்கள். கூடு விட்டு கூடு பாய்ந்திருக்கிறார்கள். ஆனால் முழுமையான அருளை பெற முடியவில்லை. ஏன் அவர்களால் பெற முடியவில்லை? அங்கே அன்பு வெளிச்சமடையவில்லை. ஜீவகாருண்யம் அங்கே தோன்றவில்லை. அது சுயநலமாக இருந்தது. வள்ளல் பெருமான் வந்து பொது நலத்தை கொண்டு வருகிறார். இந்த உலகத்தை படைத்த இறைவன் எல்லா உயிர்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவனை நீ பார்க்க வேண்டுமானால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அருள் என்னும் பொருள் வெளிப்பட வேண்டும். அது எப்படி மறைத்துக் கொண்டிருக்கிறது? கதவு பூட்டு. அதை திறப்பதற்கு ஒரு சாவி வேண்டும். அந்த சாவிதான் ஜீவகாருண்யம் செய்தால் மட்டும்தான் சாவி கிடைக்கும். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். நீ இந்த ஆன்மாவை திறக்க வேண்டும், அன்பை பெற வேண்டும், அறிவை பெற வேண்டும், அருளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஜீவர்களுக்கு அன்பு, தயவு, கருணை எல்லாம் ஒன்னா சேரணும். அது பூரா ஒரு டோட்டல் ஒரே ஒரு பகுதியா இருக்கு. முழுமை பெற வேண்டும். அது எங்க முழுமை பெறுதுன்னா அன்பு, அன்பை விட்டுருங்க, இரக்கம், தயவு, அருள் எல்லாம் சேர்ந்து எங்க வருதுன்னா கருணைக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகுது. அதுக்கு பேர் முழுமையான ஒரு பேர் என்னன்னா கருணை. அகவல்ல படிக்கிறீங்க இல்லையா? எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அடிக்கும் சிதம்பர சிவமே. இங்க வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடாது. நீ இறைவனுடைய அருளை பெற வேண்டுமானால் அதை பெறக்கூடிய தகுதி மனித தேகத்துக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறது, வேற தேகத்துக்கு கிடையாது. அப்ப மனித தேகம் என்பது ஏன் நம்ம உயர்ந்த தேகம் சொல்றோம்? உயர்ந்த அறிவுள்ள மனித தேகம் படைத்த நண்பர்களே, நான் சொல்லுவதை கேளுங்கள் அப்படின்னு வரவில்லை. ஏனென்றால் நமக்கு சாதாரண தேகம் அல்ல. இது 7வது பிறப்பு, 6வது பிறப்பு அல்ல. ஊர்வன பரப்பன நடப்பன அசுரர் தேவர் மனிதன். இந்த 7வது பிறப்பை நீங்கள் இழந்து விட்டால் நீங்க எங்க போகணும்? மறுபடியும் கீழே தான் போகணும். ஐயா சொன்னார்ல, ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் பாடினார்ல, ஆதி அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி தன்னையே நினைவின்கள் சுகம் பெற விழவீர். நீதி கொண்டிருத்தேன் நீவிர் இது மேலேறு வீதி, மற்ற வீதிகள் கீழ்ச்செல்லு வீதி. கீழ்னா என்ன? மரணம். மரணம் வந்துவிட்டால் எந்த பிறப்பு என்பது உறுதி அல்ல. இருக்கின்ற வரையில் நீங்கள் வேஷம் போட்டுக் கொள்ளலாம். உங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மனிதனுக்கு மட்டும்தான் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சுதந்திரம் தெரியுமா? தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இந்த 3 சுதந்திரமும் இந்த மனித தேகத்துக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திரத்தை வைத்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இறுதியிலே கிடைப்பது மரணம். இந்த 3 சுதந்திரத்தை இறைவனுக்கே திருப்பி கொடுத்து விட்டு இறைவனுடைய சுதந்திரத்தை நீங்கள் பெற வேண்டும். இதான் சட்டம். வள்ளலார் சொன்னார் இல்லையா, பழமுடியாது இனித்துயரம் பழமுடியாத அரசே பட்டதெல்லாம் போதும் பயம் தீர்த்து இப்பொழுதே என் உடல் பொருள் ஆவியலாம் நீ எடுத்துக்கொண்டு
உன்னுடைய உடல் பொருள் ஆவியலா உவந்தெனக்கே அளிப்பாய். வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்வாய் என் கண்ணுன் மணியே குருமணியே நன்மணியே நடராஜ மணியே. அப்போ நம்மளுடைய சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு ஜாதி சமயம் மதம் இனம் என்ற கூண்டுக்குள்ள போய் சிக்கிட்டு நீங்க இஷ்டம் போல விளையாடுறீங்க. அது வெளி இறைவன் அருள் கிடைக்கும்னா சத்தியமா கிடைக்காது, சாக வேண்டியதுதான். இதைத்தானே வள்ளலார் சொல்லுகிறார் நமக்கு தெளிவாக. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, நீ கற்றதெல்லாம் பொய்யே, கடித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலில் இதுவரையில் உண்மை அறிந்துகிறேன். இன்னைக்கு வெளியே ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்கீங்களா? உங்களுக்கு தெரிந்தது எல்லாம் ஜாதி சமய மத இன கொள்கைகள். இதை விட்ட வேற எதுவுமே தெரியாது. இதைத்தான் வள்ளலார் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஏ மனிதர்களே, இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள். என்ன செய்யணும்? கண்டதெல்லாம் அனித்தியம், கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கடித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலில் இதுவரையில் உண்மை அறிந்தினேன். பரவாயில்ல. விண்டதினால் எண்ணினீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து. இந்த உலகத்தில் எது மெய்நெறி? எல்லாமே பொய் நெறி. வள்ளலார் தோற்றுவித்த நெறிதான் மெய்நெறி. மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தே என் தந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே. வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம வாழ்க்கைய. நாங்கள மாதிரி இருந்தவன் தான். நான் இவ்வளோ தாடி விட்டு ஐயா சொன்னார்ல, கதிர்வேல் வந்து ஒரு வேஷம் போட்டு உட்காந்தா இந்தியாவில் இருக்கிற படம் பூரா வரும். உண்மை தெரியும். நான் அது மாதிரி அந்த சமயத்தில் இருக்கும்போது தாடி விட்டுருந்தேன். நல்லா பட்டடிச்சிருப்பேன். மேலே ஒரு சந்தனத்தை வச்சு குங்குமம் வச்சுக்கிட்டு கரு 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 கருன்னு இருப்பேன். எனக்கு 35 வயசு. அப்போ இளமை. எனக்கு அப்போ வள்ளலார் யாருன்னு தெரியாது, அருட்பா எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அது வந்த விதம் அது ஒரு அதிசயம். அதை எடுத்தால் 1 மணி நேரம் ஆகும். அந்த அருட்பா வந்த பிறகுதான் என்னை மாற்றிக்கொண்டேன். மாற்றியது மனிதனாக பிறந்தவன் எப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழியை காட்டிய ஒரே நூல் உலகத்திலே திருவருட்பா தான். அதற்கு முன்னாடி திருக்குறள். இந்த 2 தான் இந்த உலகத்துக்கு வேணும். அதனால்தான் மெய்ப்பொருள் என்பது திருக்குறளுக்கு மெய்ப்பொருள் என்று பெயர். திருக்குறள் என்பது வாழ்வதற்கு வழிகாட்டிய நூல். நல்லா புரிஞ்சுங்க. மனிதன் எப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிகாட்டிய நூல் திருக்குறள். வாழ்ந்து காட்டிய நூல் திருவருட்பா. இந்த 2 நூல் போதும் உலகத்துக்கு. வேற எல்லா நூலுமே வேஸ்ட். அதனால்தான் வள்ளலார் சொன்னார், வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேதாகமத்தின் விளைவரி சூதாக சொன்னதால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோ இவை. நீங்கள் வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடிக்கொண்டு நாட்டை குட்டிச்சவராக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். வேதாகமத்தில் ஒரு விஷயம் கிடையாது. வேஸ்ட். உங்களுடைய பொருளை அபகரிக்கக்கூடிய மார்க்கங்கள் அது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக மார்க்கங்கள் எல்லாம் உங்களுடைய பொருளை வாங்கக்கூடிய மார்க்கம். சன்மார்க்கம் என்பது, இந்த புதிய மார்க்கம் என்பது உங்கள் பொருளை அருளாக மாற்ற வேண்டும் என்று சொன்னது. அது பொருளை வாங்குகிறது. நீ எந்த தெய்வத்தை எந்த கோயிலுக்கு போனாலும் காசு இல்லாமல் போக முடியுதா? எந்த கோயிலையாவது உண்டி இல்லாமல் இருக்கா? எந்த கோயிலையாவது பூசாரி இல்லாமல் இருக்கானா? தட்டம் இல்லாமல் இருக்கா? ஆனால் வடலூர் அப்படி அல்ல. அது அருளை கொடுக்கக்கூடிய தெய்வம். பொருள் வாங்குற வேலை கிடையாது. இந்த உலகத்திலே படைத்த இறைவனால் படைத்த மனிதர்களை தன் வசமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் வடலூர். சும்மா வடலூர்னா ஏதோ ஒரு கூட குத்தியா போய் இடத்த வாங்கி கட்டுறது அல்ல. இறைவனுடைய ஆர்டர். ஐயா சொன்னால, சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை யான் பெற்றுக் கொண்டனன். இறைவன் எப்படி இருக்கிறார், எங்கு இருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டு விட்ட பிறகு, இறைவனுடைய ஆர்டர் போல் அவர் காட்டிய வழிமுறைப்படிதான்
வடலூரிலே இடம் பெற்று சத்திய ஞான சபை கட்டியது. சத்திய ஞான சபைக்கு யார் வரைபடம் போட்டு கொடுத்ததுன்னு தெரியுமா? இறைவன் தான் போட்டு கொடுத்தார் வள்ளலார். சபையனது உலமன தான் அமர்ந்து எனக்கு அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. சாதாரணமாக நினைத்தார். அதனாலதான் ஐயா என்ன சொல்றாரு, எல்லாரும் எங்க கூப்பிடுறாரு, நீங்க அருளை பெறுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆன்ம லாபத்தோட வாழக்கூடிய வாழ்க்கை பெறுவதற்கு ஒரே இடம் உலக வரலாற்றில் வடலூர் மட்டும்தான். அதனால்தான் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்க வந்தால் பெறலாம் நல்ல வரமே. ஏன் நல்ல வர அங்க போனா மட்டும் கிடைக்கும்? இறைவன் வந்து அங்கே அமர்ந்திருக்கிறார். சத்தியவான் வார்த்தை இதுதான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இளையதனில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமாம் இனிவரு தினங்களெல்லாம் இன்பம் ஒரு தினங்கள். சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும், எல்லா உலகும் தூய்மை உறும், நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருட் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதானே. அங்கிருந்து ஆட்டி படிச்சுட்டு இருக்கார் ஆண்டவர். இந்த 5 வல்லபத்தை யார்கிட்ட கொடுத்திருக்காரு ஆண்டவர் தெரியுமா? இப்போ வள்ளலார்கிட்ட கொடுத்தாச்சு. சமய மதங்களில் சொல்லி இருக்கக்கூடிய பஞ்ச கர்த்தாக்களுக்கெல்லாம் வேலை கிடையாது, எல்லாமே டிஸ்மஸ். 1874 ஆட்சி பீடத்தை வள்ளல் பெருமானுடைய கரங்களிலே கொடுத்து அவர் ஒளி தேகமாக மாற்றி, சாதாரணமாக மனிதனை உட்கார வச்சு கொடுக்கறதில்ல, வள்ளல் பெருமானை தன்னுடைய தேகத்திற்கு தகுந்தார் வேள அவருடைய தேகத்திலே புகுந்து அந்த தேகத்தை ஒளிவுடமாக மாற்றி இருவரும் ஒன்றோட ஒன்று கலந்து இந்த 5 வல்லபத்தை நீயே செய் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாரிடத்திலே கொடுத்து விட்டார். இப்போ 5 கர்த்தாலாம் நீங்க வணங்குறீங்களே, பிரம்மா விஷ்ணு சங்கரன் மகேஸ்வரன் சதாசிவன், அவங்க காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க அவனை நம்புறீங்கன்னா வேஸ்ட். இது நான் சொல்லல, இறைவனுடைய ஆர்டர். துன்பலாம் தீர்ந்தன சுகம் பலித்தது நினை சூழ்ந்த அருளொளி நிறைந்த சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமதானது. நல்லா படிங்க அருட்பவுல. உலகில் வன்பலாம் நீக்கினல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண் உயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன் மனநினைப்பின் படிக்கை அன்பனி பெருக உளவாது நீழூடி விளையாடுக. என்ன சொல்றாரு? அருஜோதியாம் ஆட்சி தந்தோ உன்னை கைவிடோம் கைவிடோம் நாளை ஆணை நம்மாளை என்று இன்புற திருவாக்களித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே. சன்மார்க்கம் என்பது வேடிக்கை விளையாட்டல்ல, இது புதிய மார்க்கம் என்பது வேலையில பேசிட்டு ஜாலி பண்ற வேலை அல்ல. மனிதனுடைய வாழ்க்கை நெறி, ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடிய நெறி, ஆன்ம லாபத்தை பெறக்கூடிய நெறி. ஆன்ம லாபம்னா நமக்கு ஏதாவது தெரியுமா? அது இல்லையோ. வள்ளலார் லாபத்தை கொடுக்கறதுக்கு தான் கூப்பிடுறாரு, நஷ்டன்ற வேலையே கிடையாதுங்க. நம்ம வாங்குற லாபமெல்லாம் என்ன லாபம்? நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற லாபமெல்லாம் என்ன? சாகரத்துக்கு தான் லாபம் வச்சு சம்பாரிச்சிருக்கோம். இப்போ நம்மளாம் இறுதியில் நமக்கு என்ன முடிவுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே கடைசியில் நம்ம முடிவுன்னு நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. கடைசியில் எவ்வளோதான் வாழ்ந்தாலும் கடைசியில் மரணம் தான்டா. அதைத்தான் வள்ளலார் சொல்ல, மனிதர்களே சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை நோவது இன்று புதிதன்றே என்றும் உளதால் இந்த நோவை நீக்குவது மன்றுளே விளையாடும் நீயல்லால் மற்ற இறைவரால் ஆவது ஒன்றுமில்லை கண்டாய். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தவிர மரணத்தை நீக்கக்கூடிய சக்தி படைத்த இறைவன் உலகத்தில் ஒருத்தம் கூட கிடையாது. எல்லாம் டிஸ்மஸ். அருளை கொடுக்கக்கூடிய தெய்வம் தான். அதனால்தான் அதுக்கு அருட்பெருஞ்சோதின்னு பேர். அருள் பெரும் ஜோதி.
அருளை கொடுக்கக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் தான் அருட்பெருஞ்சோதி. அது எப்படி இருக்கிறது? தனிப்பெரும் கருணையாக இருக்கிறது. அந்த கருணைக்கு ஈக்குவல் யாராவது உலகத்தில் இருக்கா? இல்லை. அதனால்தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுகிறார், ஏ மனிதர்களே, நான் சொல்லுவதை கேளுங்கள். சொல்லுகின்றேன் பற்பல நான், துரிசலவே சூதலவே தூய்மை உடையனவே, வெல்லுகின்ற வார்த்தை என்று வெறும் வார்த்தை என் வாய் விளம்பாது. ஏன்? என் ஐயர் உள் நின்று இயங்குகின்றபடியார். என்னுள் இருந்து இசைக்கின்றான் யார்? இறைவன். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்? உண்மையை சொல்றேன். இதுமாரி இருந்தவன்லாம் என்ன பண்ணிட்டான்? பொய் சொல்லிட்டு போயிட்டான். அவன் எங்க இருக்கானே தெரியாது. கலை உரைத்த கற்பனையை நிலையெற கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகன்னார் வள்ளலார். கொடூரமான வார்த்தை. கருணையே வடிவானவர் இந்த வார்த்தை ஏன் சொல்றாரு? இந்த மனித குலத்தை அழித்த ஜாதி சமய மதம் என்ற பொய்யான தத்துவ சாத்திர குப்பையினர் போட்டு மூடுகளை மண்ணோட மண்ணுன்னார். ஏனென்றால் இறைவன் வந்து உண்மையை சொல்லுகிறான். மற்றவர்கள் தத்துவங்களை உண்மை என்று சொல்லி வைத்து விட்டார்கள். தத்துவங்கள் என்பது ஜடம். ஒரு தெய்வத்தை வணங்கலாம் என்ன அது இருக்காது? ஜடம். நீங்கள் தோற்றுவித்தது. கடவுளை நீங்கள் தோற்றுவிக்க முடியுமா? கடவுள் உங்கள் கையில் அகப்படுவாரா? நீங்களே ஒரு தெய்வத்தை வைத்து நீங்களே வணங்கி நீங்களே கும்பிட்டு கடைசியில் நீங்களே படைச்சு நீங்களே சாப்பிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இதுதான் வழிபாடா? இதைத்தான் வள்ளலார் சொல்லுகின்றார். இங்கே நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை, நம்புமினோன் அமரங்கால் நற்றருணம் இதுவே, வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமாள் வரவெதிர்கொண்டு அவனருளால் வரங்களெல்லாம் பெறவே, தேன் உரைக்க உலமினிக்க எழுகின்றேன் நீ பெறலாம் தெரிந்து அடைந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும். ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். யான் அடையும் சுகத்தினை நீ பெறலாம் அடைதல் குறித்தேன். அதான் ஆன்மநேயம். மற்றவர்களெல்லாம் கிடைச்சா போதும் ஓடி போயிட்டாங்க சித்தர்கள் ஞானிகள்லாம். வள்ளலார்கள் கேட்கிறார் ஆண்டவர், என்ன வேணும்? மண் உலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண்ணுற பார்த்தும் செவி உற கேட்டும் கனமு நான் சகித்திட மாட்டேன். நின் அருள் வளத்தால் இசைத்த போதெல்லாம் அவ்வருத்தம் நீங்குதல் எனக்கு இச்சைகான் என்றாய். எனக்கு என்ன வேண்டாம்? என்னுடைய ஆன்மநேய உடன்பிறப்புகளாகிய உயிர்கள் துன்பம் அடையக்கூடாது, மரணம் வரக்கூடாது. வந்த ஆன்மாக்கள் இதுவரையில் ஒன்றும் திரும்பவில்லை, பிணமாகி கொண்டிருக்கிறது. எங்க நம்ம வீட்டில் இருந்து ஒரு பையன் வேலைக்கு போயிட்டா திரும்பி வரவில்லை, அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது மாதிரி ஆன்மாக்களை அனுப்பினார், ஒரு ஆன்மா கூட திரும்பி வரவில்லை. ஏன்? அருளை பெற முடியவில்லை. ஏன் அருளை பெற முடியவில்லை? அருள் பெற முடியாத அளவிற்கு இந்த சமயங்கள் மதங்களுடைய கொள்கைகள் ஆன்மாவை மறைத்துக் கொண்டது. அதுதான் திரைகள் நார் வள்ளலார். உங்கள் ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாயா திரைகள், அறியாமை என்னும் திரைகள் நீங்கினால் மட்டும்தான் அருள் கிடைக்கும். அது உங்ககிட்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் ஆன்ம லாபம். ஆன்ம லாபம் பெறுவதற்கு எது? அதுக்குள்ள இன்னொரு 3 லாபத்தை வச்சார். என்ன லாபம்? இம்மை என்ப லாபம், மறுமை என்ப லாபம், பேரின்ப லாபம். ஆன்ம லாபத்துக்குள்ள 3 லாபம். இந்த 3 லாபமும் முழுமை பெற்றாதான் டோர் திறக்கும். அதுக்கு பேர் தான் இம்மை என்ப வாழ்க்கை, மறுமை என்ப வாழ்க்கை, பேரின்ப வாழ்க்கை. இம்மை என்ப லாபம், மறுமை என்ப லாபம், பேரின்ப லாபம். இதை பெற்றவர்களுக்கு தான் பையா சொன்னார் இல்லையா, கர்ம சித்தர், யோக சித்தர், ஞான சித்தர். சித்து பெறணும். நம்ம முத்தியில தான் நிற்கிறோம். நம்ம எல்லாருமே நம்ம சமய மதங்களாக ஏதோ சொல்லிட்டு இருக்க, முத்தி தான் சொல்லிச்சு. சித்தி பற்றி எந்த யாருக்குமே தெரியாது. முத்தி என்பது 300 சாதனம். முத்தி என்பது ஒரு சாதனம், சாத்தியம் அல்ல. சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். அதுதான் கடவுளிடத்திலே தொடர்பு கொள்வது.
உங்கள் சமயங்கள், மதங்கள், ஆலய வழிபாட்டு முறைகள் எல்லாம் இந்திரியம் கரணங்களோடு நின்று விட்டது. அதுக்கு மன மகிழ்ச்சி, மன உருக்கம்னு பேர். அதுக்கு வேற என்ன? மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். அதுக்கு பக்தின்னு பேர். அது எந்த பாட்டில் நிற்குது? இந்திரியம் கரணம் 2 பாட்டோட முடிஞ்சிருச்சு. வள்ளலாரிலே உள்ள போங்கடா. நீ வெளியே கும்பிட்டு வந்துட்டு இருக்கிறடா, ஒன்னும் உள்ள போகல. நீ உள்ள போனா என்ன இருக்கும்? ஜீவன், ஆன்மா. நீ இந்திய கரணத்தோடு நிறுத்திட்ட. ஜீவனை பார்க்கவில்லை, பாதுகாக்கவில்லை, ஆன்மாவை பாதுகாக்கவில்லை. இந்திரியனும் அழிகின்ற பொழுது அன்பும் கூட போயிடுச்சு. அப்ப வள்ளலார் ஜீவகாருண்யத்தினால் எது மகிழ்ச்சி அடையுதுன்னு சொன்னாரு? ஜீவகாருண்யத்தினால் ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். பக்தியினால் மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். அது ஒரு செகண்ட் டைமோட வெளியே, நீ கோயில் விட்டு வெளியே வந்தீங்கன்னா போயிடும். ஜீவகாருண்யம் என்பது ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம், ஆன்ம மகிழ்ச்சி. அந்த ஆன்ம உருக்கம், ஆன்ம மகிழ்ச்சி வருகின்ற பொழுதுதான் உங்கள் ஆன்மாவிலிருந்து வெளியே தோன்றும் அருள். மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. படிக்கிறீங்கள? அப்போ மடல் எல்லாம் அந்த மூளையானது மலரணும். அந்த நெகிழ்ச்சி, மகிழ்ச்சி, அகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுமூளை, வெறுமூளை மத்தியிலே ஆன்மா இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய பெட்டகம்! யாராவது பார்த்துருக்கீங்களா? ஒரு சிறு அணு, அந்த அணு தான் இவ்வளவு பெரிய உடம்பை இயக்கி கொண்டிருக்கிறது. அது இல்லை என்றால் உடம்பு இல்லை, உயிர் இல்லை. அதனால்தான் வள்ளலார் சொன்னார், முதல்ல நீ பக்தி விட்டுருடா, சன்மார்க்கத்தை கூட விட்டுரு. நீ உன்னுடைய உடம்புல என்ன நடக்குதுன்னு பாரு. உடம்புரு வகையறி, உயிர் வகையை அறி, உடல் மறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கு அறிந்தி. மனம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனதை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறி. இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர், ஏழை உலகீரே. நம்ம எல்லாமே டோட்டலா யாரு? ஏழைங்க. நடம்புரியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது. இறைவன் வருகின்றார், நம்மெல்லாம் கூப்பிடுறார். ஒரு வயலும் போல வள்ளலார் காலத்தில் நடந்தது. சித்தி விழாக திருமாளிகள் இறைவன் வருகிறார், முன்னறிவிப்பு கொடுக்கிறார் வள்ளலார். உலகத்தில் யாருமே சொல்லாத விஷயம். இறைவன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். இறுதி வார்த்தை இது, கடைசி வார்த்தை. தயவு செய்து நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று இறைவனை அமர வைத்து சொன்னவர் வள்ளலார். சித்தி விழாக திருமாலி பேருபதேசம் படிக்கிறீங்களா? நீங்களா எங்க படிக்கிறீங்க? ஏதோ 2 பாட்டை பாடிட்டு வரவங்களுக்கு ஏதோ ஒரு அவசியகாரம் மட்டும் மணியாட்டிட்டா வேலை முடிஞ்சுது. பேர் உபதேசம், அதுக்கு பேரு. உபதேசம் என்பது வேறு, பேர் உபதேசம் என்பது வேறு. உபதேசம் என்பது மனிதர்களால் போதிப்பது, பேருபதேசம் என்பது இறைவனால் போதிப்பது. அதனாலதான் அதுக்கு பேருபதேசம் பேர் வச்சார் வள்ளலார். அந்த பேருபதேசம் சொல்லுவார் கடைசியில, இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலங்கள். நீங்க வீண்காலம் கழிச்சுன்னா உங்களுக்கு தாங்க நஷ்டம். நான் வந்து கத்திட்டு போறதுனால என்ன பிரயோஜனம்? இந்த உலக மக்கள் எப்படியாவது திருந்த வேண்டும் என்ற உள்ள நோக்கத்தோடு ஆங்காங்க போய் கத்திக்கிட்டு வரோம், பேசிக்கிட்டு வரோம். ஏன்னா எனக்கிட்ட கட்டளை வள்ளலார் என்ன தெரியுமா? அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றேன், என் தந்தை நினது அருட்புகழை எம்பியிடல் வேண்டும், செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் சிறந்தோங்க அருஜோதி செலுத்தியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ வருத்தல் வேண்டும், தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவரே. புரியுதுங்களா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இன்னைக்காவது மாத்துங்க. நமக்கு வேஷம் போடுறதுனால எந்த லாபமும் கிடையாது. இதுக்கு ஆண்டவர் கண் திறக்க மாட்டார். கருணை ஒன்றுதான் கண் திறக்கக்கூடிய துவாரம். அன்பு, தயவு, கருணை எல்லாம் சேர்ந்து ஒரு மொத்தமாக அந்த பூட்டை போய் திறக்கணும். அது திறந்தாதான் நம்முள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவில் இருக்கக்கூடிய கதவு திறக்கப்படும். அது திறக்காத இருக்கிற வெளியே நாம் வாழ்ந்து வேஸ்ட்.
இதைத்தான் வள்ளலார் ஞானசரிகளை 2வது பாட்டிலே சொல்லுவார். புகுந்தருணம் இது கண்டி நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன். உள்ள போறதுக்கு முன்னாடி சொல்றார், புகுந்தருணம் இது கண்டி நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழி ஓர் பொய்மொழி எண்ணாதே. உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே. மிகுந்த சுவைக்கரும்பே செங்கனியே கோற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விளையறியா மணியே. தகுந்த தனிப்பெரும்பதியே தயாநிதியே சத்தியமே என்றுடைமென் பக்தியோடு பணிந்தேன். இந்த பக்தி இல்லை, இறைவன் மேல் பக்தி. அதனால்தான் இறைவன்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். அன்பு மீன்ஸ் லவ், காதல். வள்ளலார் சொல்லுவார், காதல் கைமீறி போகுகின்றதம்மா இனி கணமும் தகிக்க முடியாதுன்னு. இறைவனிடத்திலே தொடர்பு கொள்ள வேண்டும், இறைவனிடத்திலே அன்பு பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இறைவன் ஒரு கணம் தவறாமல் உன்னை இயக்கிக் கொண்டிருப்பவர் இறைவன். அவர் தான் அருட்பெருஞ்சோதி. ஒரு செகண்ட் உங்களை மறந்துட்டா என்ன உங்க உடம்பு? என்னைக்காவது உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவை பத்தி நினைச்சிருக்கீங்களா? ஒரு செகண்டாவது அது உங்களை மறந்துருக்கா? தாயினுடைய கருவறையில் எப்பொழுது அது உள்ளே நுழைந்து உயிரையும் உருவத்தையும் எடுத்து வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து நீங்க மரணம் அடைகிற வெளியே உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறதே, அதை நினைத்தீர்களா? நம்முள் இருக்கக்கூடிய ஆன்மா, நம்ம இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மா, எல்லா வேலையும் அதுதான் உங்களை செய்ய வைக்குது, தூங்க வைக்குது, படுக்க வைக்குது, போக வைக்குது, வர வைக்க தெரியும் செய்யறது எது? இதைத்தான் வள்ளலார் சொல்லுகின்றார். நான் மறந்தேன் எனினும் எனைத்தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன். இதுவரையில் ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உன்னை மறந்தறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கணம் தறியேன் ஆணை நும்மானே. நீ என்னை மறக்கவில்லை என்பது எனக்கு தெரிந்துவிட்ட பிறகு நான் உன்னை மறந்தால் நான் எவ்வளவு பெரிய அயோக்கிய பையனா இருப்பேன். என்னை இயக்கிக் கொண்டிருப்பது என்னை படைத்த இறைவன் என்பதை நான் தெரிந்துவிட்ட பிறகு அவனிடத்திலே நான் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் நான் முட்டாளா அறிவாளியா? இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார். அகத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாவை தொடர்பு கொள்ளுங்கள். குறித்து உரைக்கின்றேன் இதனை கேள்வின் இங்கே வம்மின் கோணுமன குரங்காலே நாணுகின்ற உலகில் வெறித்த உம்மால் ஒரு வயலும் வேண்டுகிறேன். எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர். அவ என்ன பண்ணோம்? செரித்திடு சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுமே சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. உங்க கையில் இருக்கு சார் எல்லா எனர்ஜியும். உங்களுக்கு நீங்க தான் ராஜா. உங்களுக்கு அவ்வளவு பெரிய உரிமையை இறைவன் கொடுத்திருக்கின்றார். உன்னிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற இறைவனை விட்டு நீங்க கல்லையும் மண்ணையும் செம்மையும் சுற்றி வருவதால் என்ன பயன்? இதை சொன்னா ஈரோட்டு கதிர்வேல் வந்து இப்படிலாம் பேசுறான்னு எனக்கு ஒரு கெட்ட பேரும் வரும். எய்வகைசார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே எமது தெய்வம் என்றே கைவகையை கதறுகின்றீர். தெய்வம் ஒன்றென்றறி கரிவிழித்த கலகமிட்ட பெரியரினும் பெரியீர் ஐவகைய பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவீர். அழிவுடம்பை அழியாமையாக்கும் வகையறீர். உய்வகையன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது உற்றதிவின் உற்றிடுவீர். உண்மை உரைத்தேனே. ஏன் உண்மை உரைக்கின்ற? இறைவன் என்னுள் இருந்து இயங்குவதால் உண்மை உரைக்கின்றேன். நான் சொல்றதில்ல. வள்ளலார் ஏதாவது நான் சொன்னேன்னு சொல்லியிருக்காரா? நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை. நம்புமினோ நபரங்கால் நற்றருணம் இதுவே. வானுரைத்த மணிமன்றில் திருநடமுறியும். வானுரைத்த மனு தப்பு வருதுங்க. அப்போ நான் உரைக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை. நாயகன்னா யாரு? இறைவன். நாயகன் யாருக்கு நம்ம சொல்றோம்? கணவன். உடனே கமலதாசன் போயிடுச்சது. நாயகன்னா என்ன? கணவன் அர்த்தம்.
என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துது நாம் அம்பின் உலகியதீர் மரணமேலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டு. இறைவனும் நம்மளும் ஒன்றா சேரணும் சார், அப்போ தான் அருள் சுரக்கும். அப்போ இறைவன் மேலே நம்ம என்ன பண்ணணும்? காதல் கொள்ளணும். காதல் மீன்ஸ் அன்பு. அந்த அன்பு தான் சுத்த உஷ்ணத்தை உண்டாக்குன்னு வள்ளல. இந்த பாடியில் என்ன உஷ்ணம் ஏற்படுது? சுத்த உஷ்ணம்னு அதுக்கு பேர். நமக்கு இருக்கிற உஷ்ணமெல்லாம் அசுத்த உஷ்ணம். இறைவனுடைய உஷ்ணம் எது? சுத்த உஷ்ணம். அதுக்கு பேர் வைக்கிறார். அதுக்கு முன்னே வந்தவர் கூட காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கு மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த உண்மையை விளக்க இல்லை, அவங்க வந்து இல்லை அந்த எல்லைக்கு போனாங்க. அதாவது இப்போ நம்ம நாயன், அதாவது ஒன்று ஐயா சொன்ன மாதிரி நம்மளுடைய நாட்டில் முக்கியமானது 2. இந்த நாட்டை கெடுத்ததில் 2. எது? மகாபாரதம், ராமாயணம். இந்த நம்ம நாட்டை கெடுத்தது 2. அது 2. இந்த 2 கெடுத்ததுன்னு நினச்சிதான் தமிழ்நாட்டில் பூரா சித்தர்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்து தோன்றினாங்க. தெரியுமா அது உங்களுக்கு? அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டில் சேக்கிழார் வந்தார். 63 நாயன்மார்கள், 64 கலை. நீ நட தத்துவத்தை சொல்கிறது, நான் சொல்கிறேன்னு சொன்னார். 64 கலைகளும் 63 தத்துவங்கள் அதீத கலை தான் ஒரு கலையாக 64 நாயன்மார்களை வச்சார். பியூட்டிஃபுல் ஒழுக்கம், அருமையான ஒழுக்கம் முறை அது. ஆனால் அவரும் கடைசியில் தத்துவங்களை சொன்னார். அவங்களுக்கு போட்டியாக தான் சொன்னார். நீ ராமனை பற்றி சொல்கிற, நீ கிருஷ்ணனை பற்றி சொல்கிற, நான் எனக்கு சொல்ல தெரியுண்டான்னார். எனக்கு உடம்பு தத்துவம் என்னை பற்றி எனக்கும் சொல்ல தெரியும். இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய 64 கலைகள் என்னென்ன மாதிரி அது இயங்குகிறது என்பதை அது அதுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து 64 கலையாக பிரித்தார். அதுதான் சேக்கிழார் எழுதுனது. ஆனால் சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த வழியிலாவது நம்ம சென்றோமா? இல்லை. அதற்கு முன்னாடி சித்தர்கள் தான் நமக்கு எதிர்ப்பு குரல், அந்த வடநாட்டுக்காரங்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தவரே நம்மால் தான். இன்னைக்கு சித்தர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள்லாம் பாருங்கள், உருவ வழிபாடு இருக்காது, எல்லாம் தூக்கி அடிங்கடான்ட்டார். தேவையில்லாததுன்னாரு. சித்தர்களுடைய வரலாறுகளை படித்தால் நிறைய நம்ம சன்மார்க்கம் அதில் விளங்கும். அதற்கு அடுத்த ஸ்டாண்டர்டு தான் ஞான சித்தராக வள்ளலார் தோன்றி முழுமையாக எல்லா மக்களுக்கும் புரியும்படி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இறைவனையே வர வைத்து இறைவனுடைய அருளை பெற்று இறைவனே தனக்கு ஆட்சி பீடத்தில் அமர வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இன்று வள்ளல் பெருமான் ஐந்தொழில் வல்லபத்தில் இருந்து இயங்கி கொண்டிருக்கிறார். நேரமாச்சு, அவர் வேற பேசணும். அதனால் இது வந்து சாதாரணமான பேச்சு அல்ல. நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். ஏன் நான் வந்து இந்த அளவுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன்? எனக்கு என்ன பிழைக்க தெரியலையே, சம்பாதிக்க தெரியாத. ஒரு நாளைக்கு என்னால் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். எல்லா ரூட்டும் தெரியும். உலகத்தில் இருக்கிற ரூட்டு பூரா பணம் சம்பாதிக்கிற வழி பூரா எனக்கு தெரியும். உட்காந்த இடத்துலையும் சம்பாதிப்பேன். எனக்கு தேவையில்லை. என்னுடைய ஆன்மா பக்குவம் அடையணும். என்னுடைய ஆன்ம லாபத்தை பெறணும். அதே போல் இந்த உலக மக்களெல்லாம் பெறணும். அதற்காகத்தான் 10 பைசா யாருகிட்டையும் வாங்காக 40 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். சாதாரணமான போராட்டம் அல்ல. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பிரச்சனைகள். ஜாதி சமய மத இனவாதிகள்லாம் என்னை கொலை பண்ணுறதுக்கெல்லாம் தூண்டியிருக்காங்க. அத்தனையும் மீறி வள்ளல் பெருமான் என்னை காப்பாற்றி இன்று வரையில் எனக்கு எந்த குறையும் இல்லாமல் எங்குரு தீமையும் என்னை தொடரா வகை கங்குலும் பகலுமே காவல் செய் துணையே என்ற அடிப்படையிலே எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லோரையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். வாழ்வதற்குண்டான வழியை காட்டி கொண்டிருக்கிறார். இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காமல் வள்ளலாருடைய அந்த சுத்த இனிய புதிய மார்க்கத்தை கடைபிடித்து நீங்களெல்லாம் மரணத்தை வென்று, மரணம் வெள்ளாட்டியும் கூட பரவாயில்ல, அடுத்த பிறவையாவது மனித பிறப்பு கிடைக்கணும் இல்லை, அதுக்காவது நம்ம முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிறப்பு போனால் மறுபடியும் இந்த பிறப்பு கிடைப்பது என்பது உறுதி அல்ல. இருந்தாலும் நீங்கள் ஜீவ தயவோடு கருணையோடு அன்போடு வாழுகின்ற பொழுது அடுத்த பிறவி மனித பிறப்பு உறுதி என்பதை சொல்லிக்கொண்டு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த என்னுடைய உடன்பிறப்புகளாய உங்கள் அனைவருக்கும்
எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் கொடுத்து அருளையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு அளித்த இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி.